குருவே சரணம். எல்லாம் வல்ல மீனாட்சி சுந்தரேஸ்வரனுடைய பரிபூர்ண அனுகிரகம் எல்லாருக்குமே பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். அதோட செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:57 பூர்ண சந்திர கிரகணமானது நிகழ உள்ளது. எத்தனை மணிக்கு ஆரம்பம் அப்படின்னா இரவு 9:57 இருந்து 2 மணி வரைக்கும் இந்த சந்திர கிரகணம் இருக்குது. இந்த சந்திர கிரகணத்தினுடைய தோஷ நட்சத்திரம் எது அப்படின்னா சுவாதி, திருவாதிரை, அவிட்டம், பூரட்டாதி, சதயம். இந்த நட்சத்திரம் தோஷ நட்சத்திரமாகும். அப்போது இந்த தோஷ நட்சத்திரக்காரர்கள் மட்டுமல்லாமல் எல்லாருமே கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், இரவு 9:57 இந்த சந்திர கிரகணம் ஆரம்பமாக இருப்பதனால் ஒரு 7 மணிக்குள்ளேயே தயவு செஞ்சு சாப்பிட்ருங்க. இரவு நேரம் வெளிப்பிரயாணம், இரவு நேரம் உணவு உட்கொள்வது எல்லாத்தையும் தயவு செஞ்சு அந்த அன்னைக்கு விட்டுடுங்க. இந்த ஃபாஸ்ட்டு ஃபுட்டு சாப்பிட்றது, மது, மாமிசம் இதெல்லாம் சாப்பிட்றத தயவு செஞ்சு விட்டுருங்க. குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள், இப்போது ஏஜ் அட்டன் பண்ண குழந்தைங்க, கன்னியா குழந்தைங்க, இவங்கெல்லாம் தயவு செஞ்சு வெளியில் வராதிங்க. ராகு கேது ஜாதகக்காரர்களுக்கு ரொம்ப முக்கியமான தருணம் இது. அப்போ இந்த ராகு கேது ஜாதகக்காரங்க இரவு நேரம் அந்த 9:57 அப்படிங்கும்போது இரவு 9 மணி ஒரு 9:45 குளிச்சுட்டு வீட்டு பூஜை அறையில் உட்காந்துட்டு உங்களுக்கு எந்த சுவாமியை பிடிக்குமோ அந்த சுவாமியினுடைய திருநாமத்தை இரவு 2 மணி வரைக்கும் ஜபம் பண்ணிக்கிட்டு மறுபடியும் 2 மணிக்கு தலைக்கு குளிச்சுட்டு பேசாமல் படுத்துருங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இரவு நேரம் படுக்கையில் தயவு செஞ்சு படுத்துக்காதீங்க. ஒரு பாயோ அல்லது துணியோ விரித்து படுத்துக்கங்க. ஏன் அப்படின்னா மறாவது நாள் காலையில் நீங்கள் எந்திரிச்சு நீங்கள் எதில் தூங்குனீங்களோ அது எல்லாத்தையுமே அலசி போடணும். வீடை கம்பல்சரி தொடச்சி விடணும். தொடச்சி விட்டுட்டு சாம்பிராணி ஊதுபத்தி எல்லாம் காட்டி சுவாமி நமஸ்காரம் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாகரோடு சேர்ந்த விநாயகர் அல்லது நாகர்கோவில் பக்கத்தில் இருக்குதுனால் அங்கே போய் 9 தீபங்கள் ஏற்றி அங்கே இருக்கக்கூடிய சுவாமிக்கு நாம் போய் அர்ச்சனை பண்ணுறது, நம்மளுடைய பேர் ராசிக்கு அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஆக இந்த கிரகணம் தோஷம் இருக்கக்கூடிய ஜாதகம் எப்படின்னா சந்திரனுடைய ராகு, சந்திரனோட கேது, அல்லது சூரியனுடைய ராகு, சூரியனுடைய கேது, இது யார் யாருக்கெல்லாம் சேர்க்கை ஏற்பட்டிருக்கோ அவங்க எல்லாருமே கிரகண தோஷ ஜாதகமாகும். ஆக கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை சரியான முறையில் கடைபிடிங்க. எல்லாரும் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருங்க. சிவாய நம. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வீட்டினுடைய நிலவு பகுதியில் தர்பையை வச்சுக்கோங்க. இரவு நேரம் மீதமுள்ள சாப்பாட்டை தயவு செஞ்சு டிஸ்போஸ் பண்ணிடுங்க 7 மணிக்குள்ளே. இரவு நேரம் கிச்சனில் சாப்பாடு எதுவும் வச்சிடாதீங்க. நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய தண்ணி, அரிசி, பருப்பு, உப்பு, சர்க்கரை, புளி, எண்ணெய் இதில் எல்லாமே தர்பையை போட்டு வச்சுக்கோங்க.